நீட் எக்ஸாம்ல தோத்த ஒரு கர்நாடகாவை சேர்ந்த பெண் அவங்களோட விடாமுயற்சியால இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ்ல 72 லட்சம் ரூபாய் சேலரிக்கு சேர்ந்திருக்காங்க. யார் இவங்க, இவங்களோட ஜேர்னி என்ன, இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி இந்தியாவில் ஃபைனலி டெஸ்ட்ல இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்தை பத்தியும் கொஞ்சம் பார்ப்போம். இவங்களோட பேர் வந்து ரித்து பர்னா. இவங்க வந்து கர்நாடகாவில் மேங்களூரை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து 20 வயசு தான் ஆகுது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து சைல்ட்ஹுட்ல இருந்தே டாக்டர் ஆகணும்னு பயங்கர ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. நீட்டை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன ஸ்கூல் வேணா படிக்கலாம். இப்போ மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ எது படித்தாலும் எல்லாருக்கும் காமனான ஒரு எக்ஸாம் தான் நீட்டு. அதை கிளியர் பண்ணாதான் நம்மளோட ரேங்கிங்கை பொறுத்து நம்மளுக்கு காலேஜ்லாம் கிடைக்கும். இவங்க வந்து கம்மியான ரேங்க் வந்ததுனால இவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. இப்போ ப்ரைவேட் காலேஜெலாம் போனோம்னா நம்ம கோடி கணக்கில் பணம் கட்டுற மாதிரி வரும். அதனால் வந்து இவங்க டாக்டர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து இவங்களுக்கு ஐஏஎஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசை, ஐஏஎஸ் ஆகணும் அந்த மாதிரி. அதனால் வந்து யூபிஎஸ்சியும் ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து கேட் எக்ஸாமும் எழுதுறாங்க. இவங்க கேட் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணுறாங்க. இவங்க இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்குது. இவங்க வந்து ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே இவங்க ஒரு டீமோட சேர்ந்து இந்த அக்ரிகல்ச்சருக்குலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோபோட் ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து இந்த கோவா இன்டர்நேஷ்னல் இனோவேஷன் காம்படிஷனில் வந்து கோல்டு மெடலும் வாங்குறாங்க. அவங்களே நிறைய பேட்டிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க கூட ஜாயின் பண்ணி இந்த சர்ஜரி பண்ணும்போது ரோபோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆப் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு வந்து ஆட்டோமொபைலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மெர்சிடிஸ் பென்ஸு, இந்த ஃபெராரி, இந்த ரோல்ஸ் ராய்ஸு அவங்களோட வெப்சைட்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்படியே இன்டர்ன்ஷிப்பும் அப்ளை பண்ணியிருக்காங்க. மெர்சிடிஸ் பென்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ரோல்ஸ் ராய்ஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் எனக்கு வந்து சும்மா பேக்கப் மாதிரி தான், எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் தான் ஏமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நாள் டிலே பண்ணி அதுக்கப்புறம் வந்து எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லா கம்பெனிலும் கேட்குற மாதிரி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், ஏதாவது டாஸ்க் இருந்தால் கொடுங்க, நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, இதை வந்து 1 மாதத்தில் முடிச்சு கொடுக்கணுன்ட்டு. இவங்க 1 வாரத்துலேயே முடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ்லாம் நிறையா வச்சு இவங்க இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இது 6 to 7 வீக்ஸ் மாதிரி நடக்குது. இவங்களுக்கு வந்து டாஸ்க்கும் கொடுத்துட்டு வராங்க, அதே சமயம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. இது வந்து யூகே பேஸ்டு கம்பெனி, ஆனால் யூஎஸ்ஏ டிவிஷன். அதனால் வந்து இவங்களுக்கு நைட்டு 12 to காலைல 6 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும். இவங்க லைஃபே பார்த்தோன்னா ஒரு 8 மாதம் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கோடிங் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிவிட்டு காலையில் காலேஜுக்கு போவாங்களாம். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. டிசம்பர் 2024 7-8 ரவுண்ட்ஸ் இன்டர்வியூலாம் தாண்டி இவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க. அப்போது வந்து இவங்களுக்கு 32 lakhs per annum அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இவங்க தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது பெஸ்ட் பர்ஃபார்மர் டைட்டில்லாம் வேறு வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இப்போ ரீசெண்டாக ஏப்ரலில் வந்து அவங்களுக்கு ஆஃபர் லெட்டரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூஎஸ்ஏல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 72 lakhs per annum கொடுத்துருக்காங்க. அப்போ கணக்கு போட்டு பார்த்தா மாதத்துக்கு 6 lakhs அந்த மாதிரி வரும். ஆனால் கார் மேக்கிங் கிடையாது. இவங்க வந்து ஜெட் இன்ஜின் டிவிஷனில் இருக்காங்க. நம்ம நிறைய ஃப்ளைட்ஸ் பார்த்துருப்போம், அதிலலாம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜின் தான் இருக்கும். அந்த டிவிஷனில் தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 20 வயசு பொண்ணு இப்போ தான் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து 72 lakhsன்றது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். இப்போ வந்து இவங்களுக்கு 6th செமஸ்டர் போயிட்டுருக்கு. பகலில் காலேஜ், நைட்டு ஒர்க்கு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து டிசம்பர் அப்படி இல்லைனா ஜான்வரியோட 7th செமஸ்டர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இவங்க யூஎஸ்ஏக்கு போயிடுவாங்க. அங்கே போய் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த நியூஸை கேட்குற எல்லாருமே வெறும் ஹெட்லைன்ஸை மட்டும் படிச்சுட்டு, இப்போ அந்த பொண்ணுக்கு 72 lakh per annum ஆண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பட்டிருக்க கஷ்டம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு 8 மாதம்லாம் காலேஜும் போயிட்டு நைட்டு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் செம்ம கஷ்டமாக இருக்கும். இப்போ நார்மலாக நமக்கு நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ்லாம் போனாலே காலைல ஃபுல்லாக தூங்கிட்டு மட்டும்தான் இருப்போம், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அவங்க படிச்சுக்கிட்டே அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதான் நம்ம மக்கள்லாம் எப்படி இருப்போம்னா, ஒருத்தன் சாதிச்சிட்டானா எப்படி ஜெயிச்சிருக்கான் பாடுறா செம்மல, காசு எவ்வளோ வரும் அப்படின்னு மட்டும்தான் கேட்போம். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம யாருமே கேட்க மாட்டோம். இவங்கள வந்து இப்போ நிறைய சேனல்ஸ்லாம் வந்து கன்னடாவில் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதும் அதான், அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு ரொம்பவே அப்சஸ்டான ஒரு ஆளால் தான் இந்த அளவுக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த இன்டர்வியூஸ்லாம் போகும்போது நிறைய பேனிக் அட்டாக்கே வந்திருக்கு, நிறைய ஆன்சைட்டி அந்த இதில் தான் இருந்திருக்காங்க. வீட்டிலலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க,
ஏன்னா இந்த வாட்டி விட்டுட்டா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், நான் ரொம்பவே பயந்துருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு 20 வயசு பொண்ணு இப்போ தான் காலேஜ் முடிக்கிறாங்க, அவங்க வந்து இந்த அளவுக்கு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த வயசுலேயே அவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த அளவுக்கு அப்சஸ்டாக இருந்திருக்காங்க, லைஃப்பில் எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து இவங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ரெசிலியன்ஸ் தான் சொல்லணும். அவங்க வந்து என்னதான் நீட் எக்ஸாமில் தோத்தாலும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து ட்ரை பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க ஜேர்னியை பார்த்தாலே தெரியுது, அவங்க பிளான் ஏ பிளான் பின்னு எல்லா இடத்துலையும் ஒரு பிளான் ஏ பிளான் பி வச்சுருக்காங்க. இப்போ நீட் ஒர்க் அவுட் ஆகலையா, சரி யூபிஎஸ்சி அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா, சரி கேட் எக்ஸாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ட்ரை பண்ணும்போது கூட ரோல்ஸ் ராய்ஸ் இல்லையா, பேக்கப் மெர்சிடிஸ் இருக்குது, அவங்களுக்கு மெர்சிடிஸும் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது அதான். இப்போ நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை செட்பேக் வருதுன்னா அதுலேருந்து எப்படி மீண்டு அடுத்து என்ன பண்ணலாம் தான் நம்ம இவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆண்ட்ரூ கோட் தான் ஞாபகத்துக்கு வருது. அது வந்து என் லைஃபே மாற்றுச்சு அந்த கோட்டு. அவர் என்ன சொன்னார்னா, இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணேன் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெஸ்ட்டை ட்ரை பண்ணோன்னா ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ ஒருத்தன் வந்து டெய்லியும் காலைல எழுந்துச்சி 6 மணிக்கு ஜிம் போகிறான், டயட்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறான், நல்லா தூங்குறான், ஜங்க் ஃபுட்லாம் எதுவும் சாப்பிட்றதில்ல, அவன் வந்து குண்டாக இருப்பானா இல்லை ஃபிட்டாக இருப்பானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம ஃபிட்டாக தான் இருப்போம்னு சொல்லுவோம். அதுதான் ப்ராப்பராக நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தோன்னா நம்ம தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கேட்கும் போது ஆமால அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே தான் வந்து இவங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 200% கொடுத்துருக்காங்க. சரி இது ஒர்க் அவுட் ஆகலையா, நெக்ஸ்ட் என்ன, அது ஒர்க் அவுட் ஆகலையா நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு லெவல் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து மேங்களூரில் ஒரு ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். எனக்கு வந்து இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நிறையா வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட எய்ம்லாம் பார்த்தா ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸ்டார்டிங்கே வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா அந்த ரோல்ஸ் ராய்ஸ்லையோ இல்லை பிஎம்டபிள்யூலையோ ஒரு சிஇஓ பொசிஷனே வந்துடுவாங்க போல், அந்த அளவுக்கு ஒரு வேகமாக போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம காரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த டெஸ்லா வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஜூலை 15 வந்து ஷோரூம்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதை வந்து டெஸ்லா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டெல்லியும் மும்பைலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து பெங்களூர், ஹைதராபாத் அதிலலாம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு மாடல் தான் வந்திருக்கு, மாடல் ஒய். அது வந்து டெஸ்லாவில் ஒரு பேசிக் மாடல் மாதிரி. இது வந்து லாங் ரேஞ்ச் கார்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபுல்லாக பேட்டரி சார்ஜ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 574 கிலோமீட்டர் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 0 to 100 வந்து 4.6 செகண்ட்ஸில் போவோம். இதோட ப்ரைஸ் வந்து நம்ம எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கேட்குறோம் அதெல்லாம் பொறுத்து ஒரு 59லேருந்து ஒரு 69 lakhs வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. யூஎஸ் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது இது டபுள் மடங்கு. அங்கே 30 lakhs வாங்கணும்னா இங்கே 60 lakhs வாங்குகிறோம். அந்த அளவுக்கு இருக்குது இதோட டேக்ஸு. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த கார்லாம் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணல, எல்லாமே வந்து பெர்லினில் இருக்க ஃபேக்ட்ரியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா இன்னும் காஸ்ட் கம்மியாகும். ஆனால் எலான் மஸ்க் வந்து அதை பண்ண மாட்டுறாரு. ஆனால் நிறைய பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா இன்னும் காசு கம்மியாகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மாடல் ஒய் மட்டும்தான் வந்திருக்கு. ஃபியூச்சரில் வந்து மாடல் 3, மாடல் எஸ், மாடல் எக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் சைபர் ட்ரக்கு கூட இந்தியா வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி டெஸ்லா வந்து டெல்லிலையும் மும்பைலையும் நிறைய இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. அது வந்து சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே கார் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டெஸ்லா இந்தியா வந்துடுச்சு, அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம டெஸ்லானாலே நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து அதோட ஆட்டோ பைலட் தான். ஆனால் இந்தியாவில் வந்து ஆட்டோ பைலட்டுக்கு இன்னும் அப்ரூவ் பண்ணல. நம்ம கார் வாங்கினா இப்போ நார்மலாக தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். அது பார்க்கும்போது எதுக்கு நம்ம நார்மலாக ஓட்டுற காருக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு இந்தியாவிலே அந்த ரேட்டுக்கு வந்து வேறு லெவலில் கார்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் டெஸ்லாக்கு இந்தியா வந்து ரிஸ்க் தான் நினைக்கிறேன். இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா ஓகே, அவங்க இம்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஆட்டோ பைலட்டும் இல்லை, கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆனால் அதேமாரி அவனா சூப்பர் ரிச் இருப்பான், அவன் வந்து சரி நம்மக்கிட்ட ஒரு டெஸ்லா இருக்கணுமேனு வாங்கி போடுறவன் நிறைய பேர் இருப்பான். அவங்க வேணால் வாங்கலாம், ஆனால் காமன் பீப்புள் வந்து வாங்குறது டவுட்டு தான் நினைக்கிறேன். இந்த ரித்து பர்னா அவங்க அச்சீவ் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமில் தோத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க.